ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா AC-18 எப்படி சுடுறதுன்னு தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ட்ரைனிங்லேருந்து எப்படி இந்த கன்னில் சுடுறதுன்னு பார்ப்போம் காய்ஸ். இந்த கன்னில் சுடுறது லாங் ரேஞ்ச் தான் காய்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஷார்ட் ரேஞ்சில் இருந்தால் இந்த கன் யூஸ் இல்லை காய்ஸ். ஆனால் ஹெட் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் காய்ஸ். பட் ஹெட் வைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக வைக்கலாம் காய்ஸ். இருந்தாச்சு காய்ஸ் வீடியோக்குள்ளே. ஓ நோ, டெசர்ட் ஈகிளை சுருவிட்டாங்க நம்மள. எங்கே இருக்கானுங்கன்னே தெரில காய்ஸ். ஆஹா, ஒமேகாடு ஓசி கில் எடுத்துட்டாங்க காய்ஸ். எவனும் இதில் ஹெட் வைக்கிறது ரொம்ப டஃப்பு காய்ஸ். ஓகேவா, அதில் ஏன்னா இது டக்குன்னு ஸ்வைப் பண்ண முடியாது காய்ஸ். நம்ம இந்த இந்த கன்னில் சுடுறோன்னா எய்மை கொஞ்சம் மேலேக்காவே தூக்கி வச்சு சுடணும் காய்ஸ். அப்போ தான் ஹெட்டு விழும். அங்கே ஒருத்தர் பிறந்திருக்காரு, பிறக்கும் போதே அவரை படுக்க கஷ்டம். ஆனால் ஹெட் வைக்க கற்றுக்கிட்டா வெரி சிம்பிள் காய்ஸ் இந்த கண்ணில் சுடுறது. பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் காய்ஸ் ஹெட் வைக்கிறது. கற்றுக்கோங்க காய்ஸ். இது லாங் டைமில் இருக்கும்போது சுடும் போது ஈஸியாக இருக்கும் காய்ஸ். பட் ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டானுங்கன்னா கஷ்டம் காய்ஸ். டெசர்ட் ஈகிளை நொறுக்கிட்டா நம்மளை. பார்த்தீங்களா காய்ஸ், ஷார்ட் ரேஞ்சில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் காய்ஸ். அந்த புல்லட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் காய்ஸ் போவோம். நிமித்திட்டானுங்க நம்மளை. ஓசி கீழே எடுத்துட்டாங்க. ஓ, ஹெட்டு விழுந்தது. பட் ஆனால் கீழே நம்மளுக்கு வரலையே. இந்த அப்டேட்டில் கொஞ்சம் நிறைய பக்ஸ் இருக்குது காய்ஸ், ஏன்னே தெரியல. எதுவுமே பண்ண முடியாது காய்ஸ் என்னால். ஏன்னா என்னோடய ஹெச்பி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதனால் ஓ நோ, லாங்லேருந்து ஒருத்தன் போட்டாங்க காய்ஸ் எஸ்கேஎஸில். பார்த்தீங்களா காய்ஸ், ஒரு டைம் ஹெட்டு சடனாக விழாது காய்ஸ். அதுதாங்க இந்த கன்னில் தலைவலி.
நோ, நம்மளை சுற்று போட்டானுங்கோ. இருந்தாலும் நிமித்திட்டானுங்க. ஆனால் டேமேஜ் வந்து வெறித்தனமாக கொடுக்குது காய்ச்சி இந்த கன்று. டேமேஜ் வந்து குறைய சொல்ல முடியாது காய்ஸ். அந்த பொண்ணு பேன் வச்சுருக்கனால மோஸ்ட் ஆஃப் அடிங்க விழலை காய்ஸ், அதனால் தப்பிச்சிருச்சு. இந்த கண்ணெல்லாம் எடுத்து சொல்கிறானுங்க காய்ஸ். சட் ஒரு டேமேஜ் வாங்கியிருந்தானா தலைவர் செத்து போயிடுவார். சற்று தாமதமாகி விட்டது. ஓ நோ. ஆனால் எனிமி வந்து நின்றுட்டு இருந்தானா ஈஸியாக எட்டு வைக்கலாம் காய்ஸ். ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு மூவிங்கும் இல்லாதனால ஈஸியாக ஹெட் வச்சிடலாம் காய்ஸ். பட் ஆனால் எனிமி வந்து பார்த்தீங்களா, நம்ம எய்ம் வைக்கிறதுக்குள்ளே போடுறானுங்க. அவ்வளோ ஆர்வமாக இருக்கானுங்க. ஆனால் டேமேஜ் வந்து வெறித்தனமாக கொடுக்குது காய்ஸ் டேமேஜ். ஓ நான் MP40 நிமித்திட்டான். விடமாட்டேன். ஓ மேடம் கிட்ட வராங்களோ. நான் தான் இருந்தாலும் நம்மளை சுட்டவனை அழிச்சிட்டு தான் கைஸ் ஆகணும். பக்கத்தில் வந்துட்டானாங்க கைஸ். நிமித்தல் பீத்தாம்பரம். ஒரு டைம் ஈஸியாக அடி விடுது கைஸ் இந்த கண்ணில். டேமேஜ் வந்து மினிமம் 50க்கு மேலே தான் கைஸ் கொடுக்குது இந்த கண்ணு. டேமேஜ் எதுவும் சொல்ல முடியல காய்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெட்டு வந்து கொஞ்சம் டஃப்பு தான் காய்ஸ். இது இப்போது இந்த மோட்லேயும் கிடைக்குது காய்ஸ். ரேங்கடு மோட்லேயும் இந்த கன்ஸ்லாம் இப்போ கிடைக்குது. ஓ நோ, நம்ம கவர் எடுத்துருக்கலாம் காய்ஸ். நான் மிஸ் பண்ணிட்டேன். சாரி ஃபார் எவர். டபுள் வெக்டார். இந்த கன்னை வச்சு தூரத்தில் இருக்கவனை தாங்க சுட முடியும். ஷார்ட் ரேஞ்சில் இருக்கவனை சுடுறதுல கனவுல கூட நினைக்க முடியாது காய்ஸ். Oh no. இந்த கன்று வந்து லாங்கில் தாங்க யூஸ் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம் காய் ஷார்ட்டில். ஓகேவா, ஷார்ட்டில் சூட நினைக்கிறவங்க சத்தியமாக இந்த கன்று எடுத்துடாதீங்க காய்ஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டம் காய்ஸ் இது ஷார்ட்டில் சுடுறது.
எதுவுமே பண்ண முடியாது கைஸ் ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டா. இந்த கன்று அப்படி இந்த கன்று வச்சுட்டு ஷார்ட்டில் வந்துட்டானுங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவு பின்னாடி போய்கிட்டே சுடுங்க கைஸ். சிம்பிளாக சுடலாம் அப்படி இருந்தால் கூட. ஆனால் லாங்கில் இருக்கும்போது எட்டு வைக்கிறது ஓரளவு சிம்பிளாக இருக்குது கைஸ். பட் ஆனால் ஷார்ட்டில் வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். எதுவுமே பண்ண முடியாது கைஸ். நம்மக்கிட்ட உயிர் இல்லாத காரணத்தினால் நம்மளை போட்டு தள்ளி விட்டார்கள். எதுவுமே பண்ண முடியாது கைஸ். இப்போ பாருங்க கைஸ், அந்த கன்று எடுத்ததுக்கும் இதுக்கும் நான் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் சுடுறேன்ட்டு. AC-18 எடுத்ததுக்கும் நம்ம அக்கு கன்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக சொல்கிறேன்னு பாருங்க கைஸ். நம்மக்கிட்ட HP இல்லாதனால நம்மளை போட்டு தள்ள வேண்டிய நிலமை வந்துருச்சு கைஸ். எல்லாம் இந்த M187 எடுத்துடுறானுங்க கைஸ். என்னதான் இருந்தாலும் இந்த பழைய கன்ஸில் இருக்க என்ஜாய்மெண்ட்டு எந்த ஒரு புது கன்லையும் இல்லை கைஸ். கில் ஸ்ட்ரைக் 4 கைஸ். 4 பேர் அட் டைமில் போட்டேன் கைஸ். ஓ நோ, இந்த பக்கத்துலேருந்து ஏதோ ஒருத்தன் போட்டான். விடக்கூடாது கைஸ். வெற்றி நமது. ஓ நைஸ் நைஸ் நைஸ். M187 நிமித்திட்டாங்க கைஸ். சரியா எய்ம் வைக்கல கைஸ், அதனால் ராங்காக ஸ்வைப் பண்ணிட்டேன். எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கானு கைஸ். நம்ம மூவிங்கில் தான் கைஸ் இருக்கணும். அப்போ தான் கைஸ் அவனுக்கு சுடுற அடி மோஸ்ட் ஆஃப் நம்மளால் படாது. ஓ நோ, சூப்பர் சூப்பர் நைஸ் ப்ளே. லாஸ்ட் இதில் வந்து போட்டான். எல்லாம் இந்த பேன் எடுத்துக்கிறானுங்க கைஸ். ஏன்னா அப்போ தான் இந்த அடிலாம் மோஸ்ட் ஆஃப் படவே மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ கில் எடுத்துருக்கோன்னு பார்ப்போம் கைஸ். நம்ம 38 கில் கைஸ். செகண்ட் பிளேஸ் போட்டுருக்கோம்.
ஓகே கைஸ், லாஸ்ட் ஃபைனலாக ஒரு கில் எடுத்துகிட்டு கிளம்புவோம் கைஸ். 40 கில்ஸில். இந்த ஓகே கைஸ், நம்ம போட்டுட்டானுங்க. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த கன்று எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த கன்னை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். பை கைஸ்.